ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். நான் உங்கள் அப்சர். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சுடுகாட்டு வெட்டியானாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் செய்த தவறால் அவருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தை நான் படிக்கும் பொழுது இரவு ஒரு மணி இருந்திருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே உடம்பெல்லாம் வேர்த்து விடவெடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் கிரீப்பியாகவும் தாங்க இருந்திருக்குது. இந்த சம்பவத்தை தாங்க இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது செந்தூரன் அப்படின்றவர் தாங்க. இவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் சுடுகாட்டு வெட்டியானாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் இவர்கிட்ட ஷேர் பண்ண ஸ்டோரி தாங்க. யதார்த்தமாக ஒரு நாள் இவர் சுடுகாட்டுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியரிடம் இவர் விசாரிச்சிருக்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷ்யமாக நடந்திருக்கா அப்படின்ட்டு. அப்படி கேட்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி நடந்ததில்லை, ஆனால் என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அமானுஷ்யமான விஷயத்தை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு ஷேர் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்தை அப்படியே நமக்கு இந்த செந்தூரனும் ஷேர் பண்ணிக்கிறாருங்க. உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1985 காலகட்டத்தில் ஒரு 38 வயசு தக்க சுடுகாட்டு வெட்டியானாக வேலை பார்க்கக்கூடிய செல்லக்கண்ணு அப்படின்ற ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரோட குடும்பத்தை சொல்லணும் அப்படின்னா, அவருடைய மனைவி, அவருக்கு 8 வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பமே காலங்காலமாக சுடுகாட்டில் வெட்டியானாக வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலை பாரம்பரியமாக புண்ணியமான ஒரு வேலையாக நினச்சி தாங்க எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கையில் தான் இவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் குறைஞ்சது ஒரு 30 குடும்பங்கள் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த 30 குடும்பங்களில் கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய பண்ணை வீட்டுக்காரங்களும் இருந்திருக்காங்க. அதில் ஒரு பெரிய வீட்டுக்காரவங்க தாங்க வெங்கடாச்சலபதி அப்படின்ற ஒரு நபர். அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, அவருடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்களுக்கு தர்மன் அப்படின்ற மூத்த பையனும் செல்வி மற்றும் குமரி அப்படின்ற 2 மகள்கள் இருந்திருக்காங்க. இந்த தர்மனுக்கு அடுத்ததாக அந்த 2 மகள்களுக்குமே திருமணம் ஆகலைங்க. ஆனால் இந்த தர்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய வயது தோராயமாக ஒரு 40 இருந்திருக்கும். அவருக்கு திருமணமாகி ரேணுகா தேவி அப்படின்ற ஒரு பெண்மணியோட தாங்க இருந்திருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது தான் தோராயமாக ஒரு நாள் மதியம் ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த பெரிய வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்காரர் இந்த சுடுகாட்டு வெட்டியானை தேடி வந்திருக்கிறாருங்க. அப்படி எதுக்கு தேடி வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அவனை கூப்பிட்றாரு, உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன வேலை இருக்க போதுன்னு தெரியல, நான் உடனே போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணு அந்த பெரிய வீட்டுக்காரங்களுடைய வீட்டுக்கே போகிறாருங்க. அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த வெங்கடாச்சலபதி மற்றும் அவங்களுடைய பையன் மூத்த பையன் தர்மன் இருக்கார் இல்லையா, இந்த இருவருமே இந்த செல்லக்கண்ணை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. எப்பொழுதுமே நம்மளை வந்து வீட்டுக்கு வெளியே வச்சு தானே பேசுவாங்க, இப்போ என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா, நீ உள்ளவா அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் கூப்பிட்றாங்க. ஐயாவே கூப்பிட்டுட்டார்ல, உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கனும் 4 அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. அப்படி நுழைஞ்சு போய் பார்க்கும்பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி காத்திருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி ரேணுகா தேவி படுத்த படுக்கையா மயங்கி போய் கிடக்கிற மாதிரி தாங்க கிடக்குறாங்க. என்னாச்சுங்கய்யா, அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி மயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது வெங்கடாச்சலபதியும் அவங்களுடைய பையன் தர்மனும், என்னுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டா, அதனால தான் இப்படி கிடக்குறா, இந்த விஷயம் எங்களுடைய குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது, யாருக்கிட்டே நீ சொல்லக்கூடாது, மூச்சும் விடக்கூடாது. கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக போனா கால் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டா, அதை யாருமே கவனிக்கல, அதுக்கிடையில அவளுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு, நாங்களே அவள் இறந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு குப்புன்னு வெறுத்திருக்குது. சரிங்கய்யா, இப்போ என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த செல்லக்கண்ணு கேட்குறாரு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், இந்த கிராமத்து மக்கள் பொறுத்த வரைக்கும் இரவு நேரம் அதிகமாக ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. சரியாக இரவு ஒரு 10 மணிக்கு இவளுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் சுடுவாட்டில் எரிச்சிட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாங்கியம்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு அந்த வெங்கடாச்சலபதி. சரிங்கய்யா, உங்கள் பேச்சுக்கு நான் மறுவார்த்தை எதுவுமே பேச மாட்டேன், நீங்கள் சொன்னபடியே நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணு சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அன்றைய மதிய உணவு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சுடுகாட்டுக்கு போய் எரிப்பதற்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10-30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேணுகா தேவின்ற பெண்மணி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுடைய சடலத்தை
சடலத்தை தூக்கிக்கிட்டு ஒரு 4-5 நபர்கள் இந்த சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கி வராங்கங்க. அப்படி நெருங்கி வந்த உடனே அந்த சடலத்தை எடுத்து எரிமடையில் தாங்க வைக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி சுண்ணாம்புலாம் போட்டு அடைச்சி சிமெண்டெல்லாம் பூச்சிருப்பாங்க இல்லையா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. மேலே ஒரு குடிசமாக இருக்குங்க, கீழே வந்து மண்ணிலேயே தரைதளம் மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த குடிசை போடுவதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா கீழே வந்து உழுது அந்த எரியக்கூடிய அந்த சடலத்தை அமைத்திடக்கூடாது. அதுக்காக தாங்க அந்த குடிசை போட்டு வச்சுருப்பாங்க. அதனால அந்த சடலத்தை அந்த குடிசைக்கு கீழேயே இறக்கி வச்சுட்டு அதுக்கு மேலேயே விறகுகள் அடுக்கி வச்சு இறுதி சடங்கு நடப்பதற்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே இந்த செல்லக்கண்ணுக்கு ஒரு சந்தேகம், என்ன நடந்திருக்கும், எதுக்கு இப்படி இந்த 4-5 பேர் மட்டும் வந்திருக்கிறாங்க, இந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் யாருமே வரலையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தூரத்துல இருந்து யாரோ ஒரு நபர் நடந்து வராருங்க. அவர் வேற யாரும் கிடையாது, இறந்து போனாங்க இல்லையா அந்த ரேணுகா தேவின்ற பெண்மணி, அந்த பெண்மணியோடைய தாய் மாமன் தாங்க. சரி, நடக்கிறது நடக்கட்டும், டக்கு டக்குன்னு வேலையை முடிங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடலத்தை உத்து பார்க்குறாரு. அப்படி உத்து பார்க்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெண்மணியோட காதுகளில் இருக்கக்கூடிய அந்த தோடுகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கழுத்தில் போட்டுக்கக்கூடிய அந்த செயின் எல்லாமே அப்படியே இருந்திருக்குதுங்க. உடனே கொஞ்சம் தூரத்தில் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களை தேடி ஓட்டம் பிடிச்சி, ஐயா என்னையா, அவங்க வந்து படுத்திருக்காங்க, அவங்களுடைய காதில் வந்து தோடுகள் இருக்குது, கழுத்தில் வந்து தங்க செயின் இருக்குது, இதெல்லாம் கழட்டலையா, அவங்களுக்கு வந்து கடைசியில் அந்த இறுதி சடங்குலாம் செய்வாங்க இல்லையா, குளிப்பாட்டி அதெல்லாம் எதுவுமே செய்யலையா அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய வெங்கடாச்சலபதியும் இந்த பெண்மணியோட கணவர் இருக்கார் இல்லையா தர்மன், இந்த இருவருமே இவரை பார்த்து புன்னகையாக சிரிக்கிறாங்கங்க. நீ தான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிற, அதனால அவளுடைய காதுகளில் போட்டுக்கக்கூடிய தோடுகள், கழுத்தில் போட்டுக்கக்கூடிய அந்த தங்க செயின் இரண்டையுமே நீயே எடுத்து வச்சுக்கோ. ஆனால் நாங்கள் சொன்னதை நீ வந்து மறந்துடவே கூடாது. இவ இறந்து போயிருக்கா, இந்த சடலத்தை இங்கே எரிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயம் இந்த கிராமத்து மக்கள் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டல் தோணியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிராமத்துக்கும் இந்த சுடுகாட்டுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது, அவுட்டர் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. அதனால இங்கே ஒரு பிணம் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு சந்தேகமே வர வாய்ப்பில்லை. அதனால தாங்க இரவு நேரம் ஒரு 10-30 மணிக்கு அந்த சடலத்தை இந்த சுடுகாட்டுக்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய உறவினர்கள். சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன், வேற எதுவும் நடந்துருச்சா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்கலான்னு நினைக்கிறாருங்க. அப்படி நினைக்கும் பொழுதே வெங்கடாச்சலபதி இந்த சுடுகாட்டு வெட்டியானை பார்த்து, நீ மறுபடியும் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, அவள் காதில் போட்டுக்கக்கூடிய கழுத்தில் போட்டுக்கக்கூடிய தங்கத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டோம், அதுக்கு மேலே எதுவுமே நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த விறகு அடிக்க வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சடலத்துக்கு மேலே நெருப்பு கூட வைக்காமல் கிளம்பி போயிருக்காங்க. வேற வழியும் இல்லை, அவங்க பெரிய வீட்டுக்காரங்க, அதனால நம்ம இதை வந்து பொறுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்துட்டு இந்த சுடுகாட்டு வெட்டியானுமே அந்த விறகு வச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணின் சடலத்துக்கிட்ட நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வந்துட்டு தீப்பந்தத்தை பற்ற வச்சு அந்த விறகுக்கு மேலேயே வைக்கிறாருங்க. அப்படி விறகுகளுக்கு மேலேயே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறாருங்க. கையில் ஒரு பெரிய கட்டை குச்சி மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த கட்டை குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பில் விரைச்சி அந்த சடலம் வந்து எந்திரிச்சு வரும் பொழுது அடித்தா மட்டும்தாங்க மறுபடியும் கீழே போய் சாயும். இல்லை அப்படின்னா விரைச்சிக்கிட்டு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வந்து இப்படி வந்து ஒரு மனிதன் நின்றா போயிருக்கும், அந்த மாதிரி தாங்க முன்னோக்கி வந்து நிற்கும். அதனால தான் அந்த குச்சியை வச்சுக்கிட்டு அந்த சடலத்தை அடிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு பயங்கரமான சாக்கு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மழை சட்டன்னு அடிச்சு கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சின்ன ஒரு குடிசை தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அது சிறிய குடிசை அப்படின்ற காரணத்தினால முக்காவாசி தண்ணி வந்து வெளியே இருந்தாலுமே ஒரு சில தண்ணிகள் வந்து அந்த விறகுகளுக்கு மேலேயே விழுந்திருக்குது. அதனால அதில் இருக்கக்கூடிய அந்த தீப்பந்தம் பற்றிக்கிட்டு எரியுது இல்லையா, அனைத்துமே அணைஞ்சிருக்குதுங்க. என்னடா அது, இப்படி நம்ம சடலத்தை எரிக்கக்கூடிய இந்த நேரத்துலேயே அப்படி மழை பெய்யணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டே கொஞ்சம் நேரத்தில் மழை விட்டுரும், நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு மரம் இருந்திருக்குது. அந்த புளிய மரத்துக்கிட்ட தாங்க இந்த செல்லக்கண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி அந்த மரத்துக்கிட்டே நின்றுக்கிட்டு ஒரு பீடியை பற்ற வச்சு வாயில தாங்க வச்சு ஊதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டும் காலில் வந்து சலங்கை போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரியே சத்தம் கேட்டுருக்குது. யார் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு எதர்ச்சியாக அந்த எரிமடை கிட்ட பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த குடிசைக்கு கீழே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சடலம் அணைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒரு பெண்மணி அந்த சடலத்தையே சுற்றி வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. யார் இந்த பெண்மணி, இப்படி நடக்கக்கூடிய இந்த வேலையில் இங்கே யாருமே இல்லையே, மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது, நம்மளே ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம், இந்த பெண்மணி எங்கேருந்து வந்திருப்பாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து இவருக்கு
இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. அப்படி அந்த பெண்மணி என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அணைஞ்சு ஒரு சில இடம் மட்டும் கங்கா இருக்கும் இல்லையா, அந்த விறகுகளை கையாலேயே தள்ளி விட்டுட்டு அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த சடலத்துடைய தலையை தொடுறாங்க. அப்படி தலையை தொட்டு அந்த தலையை அந்த உடம்புலேருந்து தனியாக பிக்கிறாங்கங்க. அப்படி தனியாக பிச்சு ஒரு பந்து மாதிரி அந்த பெண்மணியோட கையிலேயே வச்சுருக்குறாங்கங்க, அப்படியே அணைச்சி பிடிச்சபடி. என்ன பண்ணுது இந்த பெண்மணி? இது பெரிய வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை கொன்னே போட்டுருவாங்களே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கும் பொழுது அந்த பெண்மணி மறுபடி இவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் தாங்க கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த பெண்மணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கையில் வச்சுருக்காங்க இல்லையா, கீழே சடலமாக கிடக்கக்கூடிய பெண்ணினுடைய தலை, அந்த தலையை இந்த சுடுகாட்டு வெட்டியான் காலுக்கு கீழேயே தூக்கி வீசுகிறாங்கங்க. வீசின அடுத்த நிமிஷமே அந்த பெண்ணினுடைய சடலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலை இந்த சுடுகாட்டு வெட்டியான் காலடியிலே உழுகுது. உளுந்த உடனே இது உண்மையிலே தலைதானா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட அந்த முடியை பிடிச்சி தூக்கி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது பாதி நெருப்பில் வெந்து போய் அந்த முகம் மட்டும் இவருடைய கையில் சிக்கியிருக்குது. அடுத்த நிமிஷமே அலறி அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கிறாருங்க அந்த சுடுகாட்டை தாண்டி வெளியவே. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நம்ம மறுபடியும் போயாகணும், இல்லைன்னா பெரிய வீட்டுக்காரங்க நம்மளை கொன்னே போட்டுருவாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பெண்மணி யார் என்னன்றதை கையங்களவமாக நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க எவ்வளோ பயம் இருந்தாலும் இவருடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த சுடுகாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எரிமேடைக்கிட்டே போகிறாருங்க. அப்படி எரிமேடைக்கிட்ட போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே நின்றாங்க இல்லையா, அந்த பெண்மணி ஆளே காணோம். ஆனால் இவர் காலடியில் ஒரு தலை கிடஞ்சி இல்லையா, அந்த தலை அதே இடத்துல தாங்க கிடச்சிருக்குது. உடனே அந்த தலையை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த குடிசை கட்டி நெருங்கி அந்த விறகுகளுக்கு இடையில வைக்கிறாருங்க. இவருடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரில, திடீர்னு மழையை நின்றுருக்குது. மறுபடியும் தீப்பந்தத்தை பற்ற வச்சுட்டு அந்த விறகுகளுக்கு மேலே வச்சுட்டு எரிய விட்டுவதற்காக ரெடியாக நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. இவர் நினச்ச மாதிரியே அந்த சடலம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய அந்த சடலம் உப்பி போய் மேலே ஏறி வந்துட்டு இருக்குதுங்க. இவர் ஆல்ரெடி ஒரு கையில் ஒரு கட்டை குச்சி வச்சுருக்காரு இல்லையா, அந்த குச்சி எடுத்து அந்த சடலத்தின் மேலேயே அடிக்கிறாருங்க. அடித்த உடனே அந்த சடலமும் உப்பி போய் மறுபடியும் அந்த விறகுகளுக்கு இடையில கீழே போய் விழுந்திருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே யாரோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக ஊனு அழுகக்கூடிய ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பதறி போய் யார் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே எரிமேடைக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு ஒரு தலையை தூக்கி போட்டாங்க இல்லையா, அதே பெண்மணி தாங்க நிற்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணியோடைய முகத்தோற்றம் நன்றாகவே தெரியலைங்க. என்ன காரணம்னா, அந்த பெண்மணியோட உடம்பு எல்லாமே நல்லா தெரியுதுங்க, ஆனால் முகத்தோற்றம் மட்டும் கருப்படிச்சு போய் ஏதோ அடிபட்ட மாதிரி தாங்க கோணல் மணலாக இருந்திருக்குது. யாருமா நீ, ஏமா என்னை படாப்படுத்திட்டு இருக்கிற, நான் இந்த காரியத்தை மட்டும் முழுசாக நான் செஞ்சு முடிக்கலைன்னா என்னோட உசுரே போயிடும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி அழுதபடியே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அண்ணா தயவு செஞ்சு என்னுடைய சடலத்தை எரிச்சிடாதீங்கண்ணா, தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருங்க, நான் இறந்து போயிட்டேன்ற விஷயம் என்னுடைய அப்பா அம்மாவுக்கே தெரியாது, அவங்க என்னுடைய சடலத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கையாலே எனக்கு கொல்லி வச்சா மட்டும்தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும், இல்லை அப்படின்னா நான் ஆன்மாவாக அலைவேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் அந்த சடலத்தை எரிக்காதீங்க, உடனே என்னுடைய கிராமத்துக்கு போய் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி சொல்லியிருக்குது. அப்பொழுதே தெரிஞ்சிருக்குதுங்க, இங்கே நிற்கக்கூடிய பெண்மணி வேறு யாருமே கிடையாது, இறந்து போய் சடலமாக கிடக்குறாங்க இல்லையா ரேணுகா தேவி, அதே பெண்மணி தாங்க அங்கே தத்ரூபமாக கரிய உருவமாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றது. இந்த காட்சியை பார்த்த உடனே வேர்த்து விடவடக்க மறுபடியும் அந்த உருவம் நிற்கக்கூடிய திசையை தாண்டி ஓட்டம் பிடிக்கிறாருங்க. ஓட்டம் பிடிச்சவர் வேற எங்கேயுமே நிற்கலங்க, அவருடைய வீட்டுக்கே போயிட்டாரு. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி என்னாச்சுங்க, ஏன் இப்படி பதட்டமாக இருக்கிறீங்க, போன காரியம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி இவங்களுடைய மனைவி கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது இவருடைய கையில சுருக்கு பை மாதிரி முடிச்சு வச்சிருக்காருங்க. அந்த சுருக்கு பை எடுத்து அதுலேருந்து 2 தங்கத்தை எடுக்கிறாரு. என்னங்க இது அப்படின்னு கேட்கும்பொழுது, இது வேற ஒன்றும் கிடையாதுமா, எனக்கு பெரிய வீட்டுக்காரங்க பரிசாக கொடுத்தாங்க, இதில் ஒரு செயினும் 2 தோடுகளும் இருக்குது, இனிமே இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைச்சதுக்கு பிறகு இந்த செல்லக்கண்ணி என்ன பண்ணுறாருன்னா, நடந்த விஷயத்தை பூரா அப்படியே போட்டு உடைச்சிருக்காருங்க இவங்களுடைய மனைவி கிட்ட. இதை கேட்ட உடனே இவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு எப்படி நீங்கள் இந்த தங்கத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையை அதே இடத்துல போட்டுட்டு அந்த பெண்ணினுடைய சடலத்தை எரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னடி பேசிட்டு இருக்கிற, அந்த ஆன்மாக்கு நான் பயந்தேன் அப்படின்னா அந்த பெரிய வீட்டுக்காரங்க என்னை கொன்றுவாங்க, என்னைய கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ முக்கியம், என்னுடைய பையன் முக்கியம், அவங்களோட உசுருக்கு மேலே எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மனைவிக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க, அவருடைய குடும்பமும் பக்கத்தில் இருந்திருக்குது. அவருமே சுடுகாட்டில் ஒரு வெட்டியனாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. அவருக்கு இந்த விஷயம் தெரிந்து பக்கத்தில் நெருங்கி என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர்கிட்டையுமே நடந்த விஷயத்தை அப்படியே போட்டு உடைச்சிருக்கிறாரு. நீ இப்போதைக்கு எதையுமே யோசிக்காத, முதல்ல அந்த சடலத்தை நம்ம எரிக்கணும், இல்லை அப்படின்னா அந்த பெண்ணினுடைய குடும்ப
குடும்பத்தினர் வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. பெரிய வீட்டுக்காரங்களை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க கையை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு இந்த இருவருமே மறுபடியும் சுடுகாட்டை நோக்கி போகிறாங்கங்க. அந்த சமயத்தில் இந்த செல்லக்கண்ணினுடைய மனைவி வேணாங்க போகாதீங்க, இது பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்படி எவ்வளவு சொல்லியுமே கேட்காம இந்த செல்லக்கண்ணுவும் இந்த செல்லக்கண்ணினுடைய மனைவியோடைய கூட பிறந்த அண்ணனும் இருவருமே சுடுகாட்டுக்கே போயிட்டாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த சடலம் பாதி எரிந்த நிலைமையில் இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஒரு ஆளாக இருந்தால் தானே பயம், இப்போ நான் அவன் கூடவே இருக்கிறேன், இந்த சடலத்தை எப்படி நம்ம எரிச்சு முடிச்சுட்டு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சடலத்து மேலே மறுபடியும் தீ பற்ற வச்சுருக்காங்க. அப்படி தீ பற்ற வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே யாரோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக கத்தக்கூடிய சத்தம் பயங்கரமாக இந்த இருவருக்குமே கேட்டிருக்குது. இதை எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் அந்த இடத்துல நின்றபடி அந்த சடலம் முழுமையாக எரிந்ததுக்கு பிறகு தாங்க அந்த சுடுகாட்டை தாண்டி மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ஆல்ரெடி பெரிய வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த 2 தோடுகளை மட்டும் இவங்களுடைய மச்சான் கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த செயினை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அன்றைய இரவு இவங்க கழிக்கிறாங்க. மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 5 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவை யாரோ டம்முன்னு போட்டு அடித்து உடைக்கிற மாதிரி தெரியுது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே செல்லக்கண்ணு, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பையன் 3 பேருமே மிரண்டு போய் அந்த கதவை உத்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது இவங்க இருக்கக்கூடிய வீடு ஒரு குடிசை வீடு தாங்க. அதனால அந்த கதவு ரொம்பலாம் ஸ்ட்ராங்கு கிடையாது, ரொம்ப வீக்கான கதவு. டக்குன்னு உடச்சிக்கிட்டு 4-5 அடியாட்கள் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே யார் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் இந்த செல்லக்கண்ணுவை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. அடித்து முகமெல்லாம் ரத்தம் வர மாதிரி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. என்னாச்சு சாமி, எதுக்கு என்னுடைய கணவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு இவங்களுடைய மனைவி கேட்கும் பொழுது எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதே மாதிரியே இந்த செல்லக்கண்ணினுடைய மச்சான் இருக்கார் இல்லையா, அவருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்குது. சண்டையை தடுக்க வந்திருக்காருங்க, அவரையும் போட்டு அடி நடிக்கிறாங்க. இந்த இருவரையுமே வலுக்கட்டாயமாக காலையும் கையும் பிடிச்சி கட்டி இழுத்துட்டு போட்டுட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடாச்சலபதியோடைய வீட்டுக்கிட்ட தாங்க போகிறாங்க. அப்படி வீட்டுக்கிட்ட போய் பார்க்கும்பொழுது இந்த செல்லக்கண்ணுக்கும் இவருடைய மச்சானுக்கும் ஒரு பேரெதிர்ச்சி காத்திருந்துருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்கடாச்சலபதி தர்மன் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் முற்றுகை இட்ட மாதிரி நிறைய மக்கள் நிற்கிறாங்கங்க. எதுக்காக இங்கே கூட்டமாக நிற்கிறாங்க, எதுக்கு இவங்க நம்மளை அடித்து இங்கே கூட்டம் வந்தாங்கன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பயந்த துணியிலே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்கடாச்சலபதி மற்றும் தர்மன் அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் வந்து பெரிய கேட்லாம் கிடையாதுங்க, சின்ன கேட்டு தான். அந்த கேட்டுக்கு முன்னாடியே கருன்னு ஒரு கருப்பு கலரில் ஏதோ ஒரு மனிதரை எரிச்சு போட்ட மாதிரி தாங்க கிடக்குது. யார் இப்படி கிடக்கிறா அப்படின்ட்டு ஒத்து பார்க்கும் பொழுது அது வேற யாரும் கிடையாதுங்க, முதல் நாள் இறந்து போனாங்க இல்லையா இந்த ரேணுகா தேவின்ற பெண்மணி, அந்த பெண்மணியோட சடலம் தாங்க முழுமையாக எரியாம கறிக்கட்டையாக கிடந்திருக்குதுங்க, பாதியே அறவேக்காடாக. இந்த காட்சியை பார்த்துட்டு தான் இந்த செல்லக்கண்ணும் அவங்களுடைய மச்சானும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ சொன்ன வேலையை செய்யாம அந்த சடலத்தை மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி போட்டிருப்ப, நீ இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணுவேன்னு தெரியாமல் போயிடுச்சு. இந்த கிராமத்து மக்கள் யாருக்குமே தெரியாமல் செய்யணும்னு நினச்சது எல்லாத்தையுமே முன்னாடி போட்டு உடச்சிட்டியடா அப்படின்ற மாதிரி தாங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த செல்லக்கண்ணு நடந்த விஷயத்தை பூரா அந்த வெங்கடாச்சலபதி மற்றும் அவங்களுடைய பையன் தர்மன் கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியுமே அவங்க நம்புற மாதிரி இல்லைங்க. என்னுடைய மருமகளை நீ தாண்டா ஏதோ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணு பக்கமே பழி போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன நினச்சிட்டாங்கன்னா, பெரிய வீட்டுக்காரங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும், அதனால இவன் தான் ஏதோ செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த செல்லக்கண்ணுவையும் அவங்களுடைய மச்சானையும் போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெரிய வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இருவரையும் இந்த கிராமத்தை விட்டே ஒத்தி வைக்கிறேன், அதனால இந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது, அவன் அந்த குடிசை போட்டு தனியாக இருக்கிறான் இல்லையா அந்த இடத்துலே தான் இருக்கணும், இவனுக்கு காய்கறி பழம் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா உங்களையும் இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வெங்கடாச்சலபதி சொல்லி முடிக்கிறாருங்க. அதனால பெரிய வருத்தத்தோடையே இந்த செல்லக்கண்ணும் அவங்களுடைய மச்சானும் இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய மனைவி கண்டமணிக்கு திட்டுறாங்க. நான் தான் உங்ககிட்ட எவ்வளவோ வேணான்னு படிச்சு சொன்னேன்ல, அந்த இறந்து போன பெண்ணினுடைய பாவத்தை நீ சம்பாரிச்சல, உனக்கு எல்லாமே வேணும், உன்னால நாங்களும் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோட பரிதவிச்சு போயிருந்திருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்ததுக்கு பிறகு தாங்க இந்த வெங்கடாச்சலபதினு அந்த பெரிய வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவரும் அவருடைய பையனும் மறுபடியும் இந்த செல்லக்கண்ணினுடைய வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு தேடி வந்த உடனே மறுபடியும் நம்மளை ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணு அவருடைய காலடியிலேயே வந்திருக்கிறாரு. ஐயா, நான் எந்த தவறும் பண்ணல, அன்னைக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்களை உங்ககிட்ட மொத்தம் சொல்லியாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அன்னைத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த செல்லக்கண்ணும் அவங்களுடைய மச்சானும் இந்த வெங்கடாச்சலபதி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தாங்க அவங்களுக்குமே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்குது. ஆமாம், அவங்க தான் இருஸ்டின்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படி அந்த சடலத்தையே அவனே என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி போட முடியும், இது எல்லாமே வேற ஏதோ ஒரு வழியில் தான் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, சரி இனிமேல் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன்,
ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை ஒத்தி வச்ச மாதிரியே இருக்கட்டும், அதே மாதிரி உனக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே என்னுடைய ஆட்கள் மூலியமாக உனக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவருடைய கிராமத்துக்கு கிளம்பி போயிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட சில நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய நள்ளிரவு தோராயமாக நடுநிசி நேரம் ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. இவருடைய வீட்டோட கதவை யாரோ பலமாக தட்டுற மாதிரி கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த செல்லக்கண்ணும் அவங்களுடைய மனைவி தாங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. தன்னுடைய பையன் முழிச்சிட்டானா தூங்குறானா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. மறுபடியும் வெங்கடாச்சலபதி ஐயா திரும்ப வந்துட்டார் போல, அவர் ஏதோ கோபத்தில் இருக்கார் போல, நான் போய் திறந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணு அந்த கதவு கிட்டே நெருங்கி போகிறாரு. அப்படி நெருங்கி போகும்பொழுது இவங்களுடைய மனைவி தடுத்து, நீ போக வேணாயா, உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. எதிர்ப்புறத்தில் நிற்கிறது வெங்கடாச்சலபதியோ அல்லது தருமனோ வேற யாரும் கிடையாதுங்க. ஏற்கனவே இறந்து போன அந்த பெண்ணின் சடலம் தாங்க அப்படி தத்துரூபமாக வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்திருக்குது. அப்படி நிற்கக்கூடிய அந்த பெண்மணி கோரமான தோற்றத்தோட உடம்பெல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க முடியை விரிச்சு போட்டு நிற்குது. அந்த நெருப்பு கனல் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் இவங்களுடைய கண்களை அப்படியே பறிச்சிருக்குது. உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி அழுதபடியே ஆக்ரோஷமாக இவங்களை முறைச்ச பார்த்தபடியே நின்றுட்டு இருக்குங்க. உடனே டக்குன்னு அந்த கதவை மூடிக்கிட்டு அந்த கதவுக்கு பின்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சடி, ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்க, எதுவும் பிரச்சனையா, யார் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடியே அந்த கதவை இவரும் திறக்கிறாரு. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது அந்த கரிய உருவம் அப்படி தத்துரூபமாக நின்றுகிட்டு இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, அந்த செயினை நீ எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனையெல்லாம், முதல்ல அந்த செயினை தூக்கி போடக்கூடிய இடத்துல தூக்கி போட்டுரு, இல்லை அப்படின்னா அந்த உருவம் நம்மளை என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க இருவரும் அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய அந்த உருவம் அந்த வீட்டை சுற்றிக்கிட்டே பெருமூச்சு விட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அந்த உருவம் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரியலையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணினுடைய மனைவி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்திலேயே வெளியே நிற்கக்கூடிய அந்த பெண்ணின் உருவம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை பேசுதுங்க. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குதுண்ணா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தண்ணியே கொடுக்காம என்னை வந்து கொண்டுட்டாங்க, தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சோன்னு கொடுங்க, நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி கேட்குது. தண்ணி தவிக்கிறேங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த செல்லக்கண்ணியினுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட மனசு கேட்கல. உடனே செம்பில் தண்ணி மோந்துட்டு வெளியே கதவை திறந்துட்டு போய் வைக்கலான்னு பார்க்குறாங்க. அது சொல்கிறதெல்லாம் நீ நம்பிட்டு செய்ய போறியா, அந்த ஆவி உன்னை அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், வாயை மூடு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கதவை திறந்துட்டு அந்த செம்பு தண்ணியை கீழே வைக்கிறாங்க. கீழே வச்சுட்டு அந்த உருவத்தை நிமிந்து கூட பார்க்காம மறுபடியும் கதவை லாக் பண்ணுறாங்க. அப்படி கதவை லாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு அந்த செம்பு வந்து டம்மு டும்முன்னு அங்கிட்டு உருள்ற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. உடனே மிரண்டு போய் அந்த கதவை திறந்து பார்க்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் அந்த உருவமே காணோம். அதே மாதிரி இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பில் வந்து தண்ணி கொண்டு போனாங்க இல்லையா, அந்த செம்பில் ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. அப்பொழுது தான் தெரிஞ்சிருக்குது அந்த ஆன்மா செம்பில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்றது. நல்ல வேளை அந்த ஆன்மா விட்டுட்டு போயிடுச்சு, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, கதவை கூட திறக்காம. மறுநாள் காலை விடிஞ்ச உடனே மறுபடியும் இந்த செல்லக்கண்ணினுடைய வீட்டு கதவுகள் தட்டப்படுதுங்க. இப்பொழுது யார் வந்திருக்கான்னு தெரியலையே, ஒரே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி கதவை திறந்து பார்க்கும்பொழுது இவருடைய வீட்டை சுற்றி ஒரு 7-8 நபர்கள் நிற்கிறாங்க. என்னாச்சுங்கய்யா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, பெரிய வீட்டில் ஒரு இலவு விழுந்துருச்சு, அதை நீ தான் வந்து இறுதி சடங்கு எல்லாமே செஞ்சு வைக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கிராமத்துக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காங்க. ஒன்றுமே புரியாமல் இந்த செல்லக்கண்ணி உங்களுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளேயே போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறக்க முடியாத காட்சி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்கடாச்சலபதி அப்படின்ற அந்த பெரிய வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அந்த நபர் அவருடைய வீட்டிலேயே விட்டத்தில் தூக்கு போட்டு தொங்குனபடி இறந்தபடி கிடந்திருக்காருங்க. அதன் பிறகு அந்த வெங்கடாச்சலபதியுடைய உறவினர்கள் அவருடைய சடலத்தை எடுத்து கீழே இறக்கி சுடுகாட்டு கொண்டு போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் திரும்ப வந்திருக்காங்க. இந்த துக்க நிகழ்வு நடந்ததுலேருந்தே இந்த செல்லக்கண்ணு பயத்தில் தாங்க நடுங்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய பயத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு மறுபடியும் ஒரு நாள் இரவு தோராயமாக நடுநிசி நேரத்தில் நடக்க காத்திருந்துச்சு. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் இந்த கணவன் மனைவி இவங்களுடைய பையன் இவங்களுடைய வீட்டில் தாங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் இவங்களுடைய வீட்டோட கதவுகள் தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இப்பொழுது யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க பதறி போய் இந்த செல்லக்கண்ணு அவருடைய வீட்டோட கதவை கொஞ்சம் திறந்து பார்க்குறாரு. அப்படி திறந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்த அதே பெண்ணினுடைய
கரிய உருவம் கோரமான தோட்டத்தில் எதிர்ப்புறத்தில் நிற்குதுங்க. உடம்பெல்லாமே அப்படி கருகி போன மாதிரி அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றமும் அடிச்சிருக்குது. அதே மாதிரியே அங்கே நிற்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய முடிகை எல்லாமே கருகி போய் வெறும் முட்டை தலையோட இந்த நபரை வந்து உத்து பார்த்துட்டு இருக்குதுங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது பயந்தபடி அந்த கதவை இழுத்து போட்டு மூடி இருக்கிறாருங்க. ஏற்கனவே இந்த பெண்மணி வந்து தாகமார்க்கு தண்ணி கொடுக்கன்னு கிடைச்சலையா, இந்த முறை வந்து தண்ணி கேட்கலங்க. அதுக்கு பதிலாக அண்ணா எனக்கு பசிக்குதுண்ணா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கூட போடாமல் என்னை போட்டு கொண்டுட்டாங்கண்ணா, பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டே போயிடுவேன், யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்குது. உடனே இந்த செல்லக்கண்ணு என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய மனைவி தாங்க பார்க்குறாரு. வேற வழி இல்லை, நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணும் பயந்தபடியே சொல்கிறாரு. அதன் பிறகு கிச்சனுக்கு போய் இந்த செல்லக்கண்ணினுடைய மனைவி அவங்க ஏற்கனவே வச்சிருந்த கஞ்சி எடுத்து இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சுட்டு கதவை இழுத்து டம்முன்னு மூடுறாங்கங்க. மூடினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குறாங்கங்க அந்த இடத்துல எந்த ஒரு அமானுஷமான குரலும் இல்லை. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சட்டியை வந்து ஊற்று பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது டக்குன்னு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம்னா அந்த சட்டியில் இருக்கக்கூடிய கஞ்சி ஒரு புட்டு இல்லைங்க, தண்ணியும் இல்லை, அத்தனையும் சாப்பிட்டு போயிருக்குது போல, அந்த உருவத்துக்கு பயங்கரமாக பசிக்குது போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இந்த பெண்மணி மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இந்த செல்லக்கண்ணு வந்து மிரண்டபடி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே என்னாச்சுங்க, அதான் அந்த ஆன்மா போயிடுச்சுல, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த செல்லக்கண்ணு சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தாகமார்க்கு தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து கேட்டுச்சு. மறுநாள் காலையிலேயே பெரிய வீட்டுக்காரவங்கள ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இப்பொழுது பசியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கஞ்சியே ஒரு சட்டி முழுக்க வந்து எடுத்து சாப்பிட்டு போயிருக்குது. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரில, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்கண்ணு சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் தப்பா நடக்காது, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்திருக்குங்க. அதாவது அதிகாலை ஒரு 4 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டை சுற்றி யாரோ நிறைய நபர்கள் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி கேட்குதுங்க. என்னாச்சு இந்த நேரத்தில் ஆட்கள் நடமாற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவருடைய வீட்டை தாண்டி நிறைய பேர் ஓடிட்டு இருந்திருக்காங்க. எங்கே ஓடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவருடைய மச்சானுமே ஓட்ட முடிச்சிருக்கிறாரு. என்னையா நடக்குது, எதுக்காக ஐயா எல்லாரும் மக்கள் இப்படி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, உனக்கு விஷயமே தெரியாதா, பெரிய வீட்டுக்காரங்களுடைய வீட்டில் தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, அதை அணைக்கிறதுக்காக தான் இங்கே கிராமத்து மக்கள் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே செல்லக்கண்ணுவும் இவங்களுடைய மனைவியும் பதறி போய் அந்த பெரிய வீட்டுக்காரங்களுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த பெரிய வீட்டு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை சுற்றி தீ குப்புன்னு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த வீட்டில இருந்து ஒவ்வொருத்தராக தீ பிடிச்ச மாதிரியே வெளியே ஓடி வராங்க. அப்படி ஓடி வரக்கூடிய நபர்கள் மொத்தம் 4 நபர்கள் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்கள காப்பாற்றல நினைக்கிறாங்கங்க. ஆனால் இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியுமே காப்பாற்றவே முடியல. அதே நேரத்தில் அந்த 4 நபர்களும் எரிஞ்சு சாம்பலாகி சடலமாக அதே இடத்துல கறிக்கட்டையாக விழுகுறாங்கங்க. இந்த விஷயத்தை பார்த்தா அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களுமே நடுக்கத்தோடு தாங்க வந்திருக்காங்க. அப்பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வேற வந்திருக்குது. இந்த பண்ணை வீடை பொறுத்த வரைக்கும் வெங்கடாச்சலபதின்றவர் இறந்து போயிட்டாரு. மீதம் இருக்கிறது தர்மன், அவருடைய 2 தங்கச்சிகள், அவங்களுக்கு திருமணமாகல. இந்த 3 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. தோட்டத்துக்காரங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்பொழுது இங்கே 4 சடலங்கள் இருக்குது. அந்த சடலம் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் காலையிலே காவல்துறைக்கு சொல்லி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அதன் பிறகு அவங்களுடைய சடலத்தை எடுத்து சுடுகாட்டில் போய் நல்லடக்கம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த துக்க சம்பவம் நடந்ததுலேருந்தே இந்த வெங்கடாச்சலபதியுடைய வீடு அப்படியே பூட்டப்பட்டு தாங்க இருந்திருக்குது. அமானுஷம் நிறைந்த ஒரு பகுதியாக தாங்க இருந்திருக்குது. அதே மாதிரியே இந்த சுடுகாட்டு ஊழியருக்கு என்ன நடந்துச்சு, எப்படிலாம் இப்படி நடந்துச்சு, இது யார் செஞ்ச வேலைன்றதே தெரியாமல் இருந்திருக்குங்க. கடைசியாக தாங்க அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த 4வது சடலம் வேறு யாருமே கிடையாது. இறந்து போனாங்க இல்லையா ரேணுகா தேவின்ற பெண்மணி, அந்த பெண்ணினுடைய சொந்த தாய் மாமன் அப்படின்றது. அவர் எப்படி அந்த வீட்டுக்கு வந்தார், எப்படி இறந்து போனார்ன்றது இப்போ வரைக்கும் விடை தெரியாத மர்மமாக தாங்க இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு இந்த சுடுகாட்டு வெட்டியானாக இருக்கக்கூடிய இந்த செல்லக்கண்ணு இருக்கார் இல்லையா, அவருக்கு மனசு கேட்காம அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த தங்கச்செயினையும் இவருடைய மச்சான் கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த 2 தங்கத்தோடுகளையும் எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டிலே போய் ஒரு இடத்துல புதைச்சிட்டு வந்திருக்காருங்க. அப்படி புதைச்சிட்டு வந்தால் அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, இந்த 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய பையன் திடீர்னு ஊனு அழுக ஆரம்பிச்சிருக்காரு. என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் இந்த செல்லக்கண்ணு கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது நான் உன் பையனே கிடையாது, நான் இறந்து போன ரேணுகா தேவி அப்படின்ற மாதிரி தாங்க பெண்மணியின் குரலில் பேசியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே செல்லக்கண்ணும் அவங்களுடைய மனைவியும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, நீ உண்மையை தான் சொல்றிய அப்படி கேட்கும்பொழுது அதே பெண்மணியோட வாய்ஸில் தாங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா, நான் எப்படி இறந்து போனேன்றது தெரியுமா,
நான் இறந்து போனதுக்கு காரணமே அந்த பெரிய வீட்டுக்காரங்க தான். அது எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் வாயடிச்சு தானே இருக்கிறீங்க. எனக்கு எந்த ஒரு உதவியும் நீங்கள் செய்யலைல. அது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டேன். நான் இறந்து போனது எப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். அதை என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா தேவின்ற பெண்மணி இவங்களோட இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தாங்க. அந்த சமயத்தில் இந்த வெங்கடாச்சலபதியோடைய மகன் இருக்கார் இல்லையா தர்மன், அவருக்கு 40 வயசாயுமே அந்த டயத்தில் திருமணமாகலை. நன்றாக வசதியாக பேரும் புகழோடு இருந்தாலுமே வயசு கூட இருக்கக்கூடிய காரணத்தினால யாருமே பொண்ணு கொடுக்கலங்க. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எதர்ச்சியாக இந்த ரேணுகா தேவின்ற அந்த பெண்மணி பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே காதல் வயப்படுறாருங்க. இந்த விஷயத்தை தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய அப்பா கிட்ட சொல்கிறாரு. ஆரம்பத்தில் இவங்களுடைய அப்பா அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தானா எனக்கு திருமணம் ஆகாது. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 2 தங்கச்சிகளுக்கும் திருமணமே ஆகாமல் அத்தனை பேருமே மொட்டையாக தான் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க தர்மன் அவங்களுடைய அப்பா கிட்ட சண்டை போடுறாருங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னுடைய பையன் ஆசைப்படுறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெங்கடாச்சலபதி அந்த பெண்ணினுடைய கிராமத்துக்கே போய் அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லைங்க. அந்த சமயத்தில் இந்த ரேணுகா தேவியோடைய தாய்மாமன் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க நான் முன்னாடி இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன், திருமணத்தை நடத்தி வைக்கிறேன், எப்பேற்பட்ட வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வீட்டுக்கு உன்னுடைய மகளை நீ அனுப்பிச்சு வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டிருக்கிறாரு. அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், நம்மளுடைய மகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமாக இந்த ரேணுகா தேவிக்கும் தர்மனுக்கும் திருமணமே நடந்திருக்குது. திருமணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்கள் கூட இருந்திருக்காது. அந்த சமயத்திலேயே இந்த ரேணுகா தேவியோடைய மாமா இருக்கார் இல்லையா, அந்த மாமனாருடைய கொடுமையும் தாங்க முடியாமல், இவங்களுடைய கணவருடைய கொடுமையும் தாங்க முடியாமல், அவங்களுடைய நாத்தனார் கொடுமையும் தாங்க முடியாமல் தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக சொன்னோம்னா இந்த ரேணுகா தேவியுடைய கணவர் இருக்கார் இல்லையா தர்மன், அவர் ஒரு மனிதரே கிடையாதுங்க. அரக்கத்தனமாக மூர்க்கத்தனமாக இரவு நேரத்தில் இவங்களையே அத்துமீறி தகாத உறவுல ஈடுபடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட நபர் தாங்க. அதனால தான் அந்த விஷயத்தெல்லாம் சகிச்சுக்க முடியாமல் நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வேறு வழியே இல்லை, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும், கொத்தடிமை மாதிரி தான் நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கையிலேயே ஒரு நாள் தோராயமாக இவங்களுடைய நாத்தனாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்திருக்குது. அந்த சமயத்தில் இந்த தர்மனுடைய 2 தங்கச்சிகளுமே இந்த ரேணுகா தேவியை போட்டு அடித்து கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரியே தர்மன் இதை எதிர்த்தே கேட்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கெடுத்து இந்த பெண்மணியோடைய தலையில் ஓங்கி பலமாக அடிச்சிருக்காரு. அடித்த உடனே இந்த ரேணுகா தேவி கீழே சுருண்டு போய் விழுந்திருக்காங்க. அப்படி சுருண்டு விழுந்த உடனே இவங்களுடைய மாமனார் பக்கத்தில் நெருங்கி ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த பெண்ணினுடைய உயிர் லைட்டாக ஊசலாடிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த தர்மனுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காலாலேயே அந்த பெண்ணினுடைய சங்கிலை ஏறி மிதிச்சிருக்காருங்க. மிதிச்சதுக்கு பிறகு தாங்க இந்த பெண்மணியோட உசர் மொத்தமாகவே பிரிஞ்சு போயிருக்குது. இப்படிலாம் கொடுமை பண்ணி தான் என்னை கொண்டுட்டாங்க. அதனால தான் நான் இறந்து போன விஷயத்த என்னுடைய குடும்பத்தினருக்கு சொல்லணும். அவங்க யாருமே சொல்லலை. என்னுடைய தாய் மாமான் கூடயே இருந்துக்கிட்டு இப்படி குழி பறிச்சிட்டான். அதனால தான் அந்த 4 பேரையுமே நான் போட்டு தள்ளனேன். நான் இறந்து போன விஷயத்த என்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். நீங்கள் எடுத்தீங்க இல்லையா அந்த தங்கத்தை, என்னுடைய அப்பா அம்மா கிட்டே நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்ணினுடைய ஆன்மா இவங்களுடைய பையனுடைய உடம்புலே இருந்து சொன்னபடி இனிமேல் யாருக்கும் நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், சத்திய வாக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கொடுத்துட்டு இந்த பையனுடைய உடம்பு விட்டு போயிருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே இந்த செல்லக்கண்ணுக்கும் அவங்களுடைய மனைவிக்குமே தெரிய வந்திருக்குது. பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம இந்த விஷயத்தில் தலையிட்டிருக்கவே கூடாது, ரொம்ப பெரிய பாவம். இப்பொழுது அந்த பெண்மணியோட ஆன்மா என்ன சொல்லிச்சோ அதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த கிராமத்துலேருந்து 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ரேணுகா தேவின்ற பெண்மணியோட குடும்பத்தினர் போய் சந்திச்சு நடந்த விஷயத்தை பூரா சொல்லி, இவங்க ஏற்கனவே அந்த சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டு வந்தாங்க இல்லையா அந்த தங்க செயின் மற்றும் தங்கத்தோடுகள் அனைத்தையுமே அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்டே ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆவியாலேயோ அமானுஷத்தாலேயோ எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்தில் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியருடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். அந்த சம்பவத்தை அச்சு பிசராமல் அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. மீண்டும் இது போல ஒரு அமானுஷமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.